நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் தான் விதைக்க போகிறோம். ஆல்ரெடி மக்காச்சோளம் விதைக்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்போம். ரொட்டோவேட்டர் எடுத்துன்னு வந்து ஃபஸ்ட்டு அதை தான் வீடியோ போட்டோம், விதைச்சோம். சரி, இன்னொரு துண்டு விதைச்சி வச்சிடலாம். அடுத்து வெயில் காலம் வருது பார்த்திங்களா, அதனால் இப்போ விதைச்சா தான் ஒரு பிப்ரவரி மார்ச்சுக்கெல்லாம் அறுத்து போகிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அந்த டைம்லலாம் எங்கேயுமே பச்சை புல் இருக்காது, வரப்புங்கள்லேயும் மேய்க்க முடியாது. அதனால் மக்காச்சோளம் விதைச்சி வச்சிடலாம் அப்படின்னு. நாங்கள் ஏன் மக்காச்சோளமே போடுறோம் மாட்டுக்குன்னா, இப்போ செஞ்சோளம்னுவாங்க, வெள்ளைச்சோளம்னுவாங்க, அதிலெல்லாம் மாடு அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட்றதில்ல, பாலும் கம்மி. மக்காச்சோளம் வச்சுங்க நல்லா கரும்பு மாதிரி நல்லா சாப்பிடுது. அதிலே நாங்கள் அறுக்கிறதுக்குள்ளே மக்காச்சோளமாக வந்துடுது. அந்த பேபி கார்ன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த சைஸ்க்கு வந்துடும். அதோடய போட்டால் ரொம்ப விரும்பி சாப்பிடும் மாடுங்க. அந்த கதிருங்களை நல்லா சாப்பிடும். அதனால் மக்காச்சோளமே போட்டுனுக்கிறோம். விதைச்சி விட்டுருணும். நிறைய பேர் அந்த கதிருக்காக போடுவாங்க. அந்த தண்டெல்லாம் அந்தளவுக்கு சாப்பிடாது மாடு. கதிரை உடச்சிட்டு அப்புறம் அதை போட்டால் வேறு வழி இல்லாமல் சாப்பிடும். விரும்பியெல்லாம் சாப்பிட்றதில்ல அந்தளவுக்கு. இந்த மாதிரி விதைச்சி விட்டுறவங்க நல்லா ஒத்த போட்டு விட்டோம்னாக்கா நமக்கு மாடுங்க நல்லா சாப்பிடுது. ஏன்னா செடியும் கொஞ்சம் சின்னதாக்குது, முத்துற அளவுக்கு விட்டுறதில்லை. அதனால் நல்லா சாப்பிடுது மாடுங்க. அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா, இந்த சொனாலிக்கா 5 அடி 36 பிளேடு ஏன் எடுத்தோன்னோ சொல்லிடலாம். ஒருத்தர் கேட்டிருந்தார், ரேட்டு கேட்டிருந்தார், போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ₹1 சொன்னாங்க நண்பா. அது ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. நம்ம அதுலேயும் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி 98,500க்கு கொடுத்தாங்க. நமக்கு கம்மி பண்ணி கொடுத்தாங்க. அதனால் 98,500க்கு வாங்கிட்டோம். நல்லா பேசினார், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு. ஏன் இந்த ரொட்டோவேட்டர் சூஸ் பண்ணோன்னா, கடைசியாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன். ரொட்டோவேட்டர் வாங்கணும் எதோ வாங்குறதுன்னு தெரியல. நிறைய பேர்கிட்ட சஜஷனும் கேட்டேன். சில பேர் இந்த 5715 வண்டிக்கே 6 அடி ரொட்டோவேட்டர் போடலான்னு சொன்னாங்க. சில பேர் வேணாம், 5 அடி போதுமானது, அதாவது 36 பிளேடு போதுமானது அப்படின்னாங்க. லோடு ரொம்ப கொடுக்கக்கூடாதுன்னு. அப்புறம் நானும் டிராக்டர்காரங்கிட்டையும் விசாரித்தேன், நிறைய பேர்கிட்ட வீடியோவும் பார்த்தேன். நம்ம வீடியோலையும் கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. சில பேர் சொனாலிக்கா மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அப்புறமா இந்த சொனாலிக்கா டீலர் நமக்கும் பக்கமாக இருக்காங்க. இன்னும் நான் 2-3 பிராண்டு பார்த்தேன். இந்த சர்வசக்தி, கஜா, அப்புறம் மெர்சல்னு கூட ஒன்று போட்டிருந்தாங்க. அதுவுமே நல்லா தான் இருந்தது. எல்லாமே சக்திமான் மாடல் மாதிரியே இருந்தது. சரி, அதனால் சொனாலிக்கா நமக்கு பக்கத்தில் எங்கெங்கே டீலர் இருக்காங்கன்னு பார்த்தேன். இங்கே சக்திமான் 110 சொன்னாங்க. இது ₹1 சொன்னாங்க. சரி, நமக்கு ரேட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு ரொட்டேட்டரும் பிடிச்சிருந்துச்சி. ஸ்பேர்ஸு எல்லாமே நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு கடைக்கு 2 கடை இருக்குது, எல்லா கடையிலையும் கிடைக்கிது. நான் பக்கத்தில் 12 கிலோமீட்டர் திருப்பத்தூர். டவுனுக்கு போனால் எல்லா ஸ்பேரும் உடனே வாங்கிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுலேயுமே அதே ஸ்பெக்கு தான். அந்த மெக்கானிக்கல் ஆயில் சீலுங்கிறாங்க இல்லைங்களா, எப்படியும் 1000 மணி நேரத்துக்கு குறையாமல் தாங்கும் அப்படின்னாங்க. சில பேரெல்லாம் அதுக்கும் மேலே ஓட்டுறாங்க, எந்த பிரச்சனையும் வர்றதில்ல, சேரு புழுதி ரெண்டுமே ஓட்டிக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷாஃப்ட்டு பார்த்திங்கன்னா பிடிஓ ஷாஃப்ட்டு, இதில் அந்த பைப்பு வராதுங்க. பைப்பு இல்லாமல் அந்த அந்த ஷாஃப்ட்டே பார்த்திங்கன்னா ஃபுல் ஷாஃப்டாக வரும். நல்லா இருந்துச்சு. அது நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் அது எல்லாம் மழுகாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பிடிஓ ஷாஃப்ட்டு ரொம்ப நாள் வரும். மேக்ஸிமம் ஜாயிண்ட்டு மட்டும் போகலாம், ஜாயிண்ட்டு மட்டும் மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. மற்றபடி ஸ்பெக்கெல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. வெயிட்டு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 420 கிலோ நண்பா. இந்த ரொட்டோவேட்ரு 420 கிலோவில் பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு கரெக்டாக அதுதான் இருக்கும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா வரப்பு ஏறுறதெல்லாம் அப்படியே தூக்க ஆரம்பிக்கும். இதில் போட்டு நான் வரப்பெல்லாம் ஏறினேன். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பயமும் இல்லை. அப்படியே முன்னாடி லிஃப்ட் ஆகிற பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. லைட்டாக கொஞ்சம் வேகமாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா லைட்டாக லிஃப்ட் ஆச்சு முன்னாடி. ஆனால் நம்ம நார்மலாக ஓட்டினோன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் யார் வேணால் ஓட்டிகிட்டு வரலாம், எந்த வரப்பு வேணால் ஏறி இறங்கும். இதை விட 450 கிலோ 460 70 போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும்.
முன்னாடி அந்தளவுக்கு பம்பர் போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்மளது எல்லாமே முன்னாடி பம்பர் எல்லாம் அதிலே வந்தது ஆவரேஜ் வெயிட்டு தான். அதனால் இது போதுமானதாக இருக்குது. நம்ம எடுத்தப்புறம் ஃபீல் பண்ணது அதுதான். இன்னும் ஒரு சிலரெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அவரும் வீடியோ போட்டிருந்தார். அவர் பார்த்தா இந்த சவுத் சைடு தென்காசி பக்கமே என்னமோ அவரும் வீடியோ போடுறாரு ரெகுலராக. அவருமே புது ரோட்டோவேட்டர் எடுத்துகிட்டு 420 கிலோ சம்திங் அதுலேயும் அவர் தான் எடுத்தார். மஹிந்திரா 475 சர்பஞ்ச்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்டாக இருக்குது. இதை விட வெயிட் அதிகமாகிறது போட்டு ரொம்ப கஷ்டம், வரப்புங்க ஏறி இறங்க முடியல, ரொம்ப அந்த மாதிரி லிஃப்டி ஆகுது முன்னாடி அப்படின்னு போட்டு இருந்தார். இன்னமும் இங்கேயுமே நாங்கள் இந்த சொனாலிக்கா டீலர் பார்த்துட்டுமே வந்துட்டோம். பார்த்துட்டு மல்டிகியர் எல்லாமே மல்டிகியர் தான் சொல்கிறாங்க. மல்டிகியர் கேட்டால் 1.5 சொன்னாங்க. என்னடா 5000 அதிகமாகுது, அது ரொம்ப நெசசரியா என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணோம். அங்கேயே வந்து என் கண்ணு முன்னாடியே ஒரு 2 பேர் 575 வண்டி எடுத்துன்னு வந்து இதே சிங்கிள் கியரே எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க வீட்டு விசாரிச்சு, ஏன்னா இது போதுமா, எது ஓன் யூஸ் போடுறீங்களா இல்லை வாடகைக்கு ஓட்டுறீங்களா, எப்படி மல்டி கியர் வாங்கலாமான்னு விசாரித்தோம். அவங்க நான் இது 2வது எடுக்கிறேன், இது 3வது எடுக்கிறேன், இதுவே போதுமானது, எல்லாம் வாடகைக்கு தான் ஓட்டுறோம், இதிலே அடித்து ஓட்டுறோம். இது ஜேசிபி கூட வச்சுன்னுக்குறாங்களாம். டோர் ஹெவியாக பின்னாடி வந்து 16 mm பட்டைங்க நல்லா வெல்டு வச்சு ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஜேசிபியில் கூட நிறைவேறதில்லை, இதுலேயே எல்லாத்தையும் நிறைவேக்கிறோம், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம் டோரு அப்படின்னாங்க. இதுவே போதுமானது நாங்கள். இன்னொருத்தரும் வந்தார், அவரும் அதே தான் சொன்னார். அப்புறம் சரி நம்மளும் இதே எடுத்துக்கலாம், நம்ம ஓட்டுறதே கம்மி தான், அதனால் இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு இதே முடிவு பண்ணி அப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்து பார்த்தோம், ஓட்டி பார்த்தோம். இப்போ நமக்கு புதுசு தான். முன்னாடி ரொட்டோவேட்டர் போட்டாலும் நான் ஓட்டினதே இல்லைங்க. கலப்பையில் கூட ஓட்டியிருக்கேன், ரொட்டோவேட்டர்லலாம் போட்டு ஓட்டினதில்லை, ஃபஸ்ட் டைமு. வீடியோ பார்க்குறேன், நிறைய பேர் இந்த டிராக்டர் வீடியோ போடுறவங்க இருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த ராசிபுரம் பக்கம் சேலம் மோகன் அண்ணா ஒருத்தர், அப்புறமா எஸ்கே தங்கமயில் நாமக்கல்னு நினைக்கிறேன், அவர் வீடியோவும் பார்ப்பேன். அப்புறமா இன்னொருத்தர் வில்லேஜ் கரண் வில்லேஜ் பாய்ஸ், அதான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சவுத் சைட்லேருந்து ஒருத்தர். எல்லார் வீடியோவும் பார்த்து தான் நான் இதே ஓட்டுறேன். இதுக்கு முன்னாடிலாம் தனியாக ரொட்டோவேட்டர் ஓட்டினதில்லை, ஓட்டவும் தெரியாது. அப்புறம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் தான் அந்த கியர் பிடிஓ கியர் ஷிஃப்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பழகிக்குச்சு. இதில் பார்த்திங்கன்னா அந்த பிடிஓ வந்து 2 லிவரும் பிசிடிசி லிவர் ரெண்டுமே ஃபஸ்ட்டு இதெல்லாம் கீழே இறக்கி விட்டுடுறோம். என்னென்னா ஃபுல்லாக டெப்த்து இறக்கி விட்டுடுறோம் மொதல் சாலுக்கு. அதில் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. வண்டியை வந்து ஒரு ஆர்பிஎம் 5 ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறோம். லோ ஃபஸ்ட்டில் ஒரு ஆர்பிஎம் ட்ராப் ஆகி 14 ஓடிட்டு இருந்துச்சு. இந்த 2வது சாலுக்கு ஓட்டும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இறக்குனா வண்டி அப்படியே திணறுது. இந்த 45 ஹெச்பி கேட்டகரிக்கெல்லாம் 36 பிளேடே போதுமானதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல் டெப்த்து கொடுத்து ஓட்டினா 36 பிளேடுக்கே வண்டி லைட்டாக திணற ஆரம்பிச்சிடும். நீங்கள் 42 பிளேடெல்லாம் போட்டிங்கன்னா வண்டி ரொம்ப திணறும். வண்டியால் ஓடக்கூட முடியும்னு வச்சுங்க. இன்னும் ஆர்பிஎம் 17 ஆர்பிஎம் வச்சு கூட ஓட்டலாம். என்றைக்குமே வண்டியோட ஃபுல் கெப்பாசிட்டியை எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் லோடு கொடுக்கக்கூடாது. என்ஜின் லைஃப் அப்போ தான் நல்லா வரும். இப்போ எப்படிங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடு கெப்பாசிட்டி போகிற ஒரு பைக்கை நீங்கள் 120யும் யூஸ் பண்ணி ஓட்டக்கூடாது. அதோட ஹேண்ட்லிங் பிரச்சனை, அப்புறம் என்ஜின் சீக்கிரம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். அதனால் இப்போது ஒரு 120 போகிற பைக்கு கெப்பாசிட்டி உள்ள பைக்கை நீங்கள் ஒரு 60 ஓட்டினீங்கன்னா ஹேண்ட்லிங் ஸ்டெபிலிட்டி எல்லாமே பெட்டராக இருக்கும். என்ஜினுக்கும் ரொம்ப லோடு கிடையாது, லாங் லைஃப் வரும். அதே கான்செப்ட் தான் எந்த வண்டியாக எடுத்தாலையும். நீங்கள் காரோ பைக்கோ ஸ்பீடு போகிற வண்டிக்கு ஸ்பீடு கால்குலேஷனு, இந்த மாதிரி டார்க் அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த டிராக்டரு டோசரு எல்லாமே வந்து அதோட கெப்பாசிட்டிக்கு 60% வரைக்கும் யூஸ் பண்ணலாம். என்ஜின் லைஃப் நல்லா வரும், டெம்பரேச்சர் அதிகம் ஆகாது, லோடு அதிகமாக கொடுத்து
வண்டியை அணைத்திட்டு போகிறது அந்த பிரச்சனை அடிக்கடி நம்ம அப்படியே ஓட்டிகிட்டு வந்தோம்னா சீக்கிரம் தம்மு இறங்கிடும். அது வண்டி ஓட்ட எல்லாருக்குமே தெரியும், கேட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பா, பாய்.